குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறமே டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துலாம். மத்திய அரசினுடைய சுவாமித்வ கிராம கணக்கெடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மூலம் பார்த்திங்கன்னா கிராமப்பகுதி வரைபடங்கள் தயாரிப்பு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா காணொலி வாயிலாக 65 லட்சம் பயனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சொத்து அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா பிரதமர் பேசியிருக்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த அட்டையோட நோக்கம் என்ன அப்படின்னா, கிராம மக்கள் தங்களின் குடியிருப்பு சொத்துக்களை பார்த்திங்கன்னா ஆவணப்படுத்தும் உரிமை வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் சொத்துக்களை பொருளாதார ரீதியில் பயன்படுத்த உதவும் நோக்கில் பார்த்திங்கன்னா மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் சுவாமித்வ திட்டம் பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா கிராமங்களில் உள்ள நிலங்கள் பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலம் கணக்கீடு செய்யப்பட்டு உரிமையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேப் மாதிரியே பார்த்திங்கன்னா மேப்பெல்லாம் டிஜிட்டல் பண்ணி ஒரு நம்ம ஆதார் கார்டு மாதிரி ஒரு அட்டை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா சொத்து அட்டை. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா குஜராத், சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், மிசோரம், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 10 மாநிலங்களில் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களும் 50,000க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 65 லட்சம் பயனாளர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்கிறாரு. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா 2.24 கோடி பயனாளிகள் பார்த்திங்கன்னா சொத்து அட்டை வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஸ்வாமித்வ பூ ஆதார், நிலங்களுக்கான ஆதார் ஆகிய திட்டங்கள் பார்த்திங்கன்னா கிராம முன்னேற்றங்களுக்கு பார்த்திங்கன்னா அடித்தளமாக இருந்திருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 23 கோடி பேருக்கு பார்த்திங்கன்னா பூ ஆதார் எண்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிலத்துக்குன்னு ஒரு எண்கள் கொடுக்குறாங்க, அதுதான் பூ ஆதார் எண்கள். ஓகேங்களா, ஓகே. அருந்ததியினருக்கு பார்த்திங்கன்னா 3% உள்ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு அந்த ஆண்டுலேருந்து தான் பார்த்திங்கன்னா வழங்கிட்டு வராங்க. இதெல்லாம் முக்கியமான கொஷின். ஓகேங்களா, ரிசர்வேஷன்லாம் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஷின், அதனால் அதெல்லாம் இம்பார்ட்டண்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம், அதனால் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும், எக்ஸ்ட்ராலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா, அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இது பார்த்திங்கன்னா இதற்கான அரசியலமைப்பு சட்டத்திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா 129வது சட்டத்திட்டம். ஓகேங்களா, இது கடந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த மசோதாக்கள் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா பரிசீலனைக்கு முடிவு செய்யப்பட்டு இதைத் தொடர்ந்து பாஜக எம்பி முன்னாள் மத்திய அமைச்சருமான பிபி சௌத்ரியோட தலைமையில் 39 பேர் கொண்ட கூட்டுக்குழு பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 1952, 57, 62, 67 ஆகிய ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மக்களவை மற்றும் மாநில பேரவைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு கலாச்சார மையத்துக்கு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பெயர் சூட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட அந்த கலாச்சார மையம். இது பார்த்திங்கன்னா 2023 பிப்ரவரியில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2015 பார்த்திங்கன்னா இலங்கை பயணத்தின் போது தான் பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கலாச்சார மையத்துக்கு பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டினார். இப்போ பார்த்திங்கன்னா இது 2023 திறக்கப்பட்டுச்சு. இதுக்கு பெயர் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பெயரை சூட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா 70 வயதான 6 கோடி பேர் பார்த்திங்கன்னா புதுசாக இணைஞ்சிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ காப்பீடு ரூபாய் 5 லட்சம் வழங்கும் திட்டம் இப்போ பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேலே இருக்கிற அனைவருக்குமே வழங்குறாங்க. ஓகேங்களா, இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா புதியதாக 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 6 கோடி பேர் பார்த்திங்கன்னா இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமான கொஸ்டின், இந்தியாவில் கடந்த 2015 முதல் 23ஆம் ஆண்டு வரை காசநோய் பாதிப்பினுடைய அதாவது பார்த்திங்கன்னா பாதிப்போட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 17.7% குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா மின்சார வாகன விற்பனை பார்த்திங்கன்னா 14 லட்சத்தை பார்த்திங்கன்னா கடந்திருக்குது. ஓகேங்களா, ஆண்டாண்டு பார்த்திங்கன்னா அதிகரித்து வருது. இந்த 2024 14 லட்சத்தை கடந்திருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா புதுடில்லியில் நடைபெற்று வரும் IDFW உடைய 50 டென்னிஸ் போட்டி பார்த்திங்கன்னா மகளிர் இரட்டை பிரிவில் இந்தியாவுடைய அங்கிதா ரெய்னா, பிரிட்டனை சேர்ந்த பெயின்ஸ், இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்கிறாங்க. சிங்கப்பூருடைய அதிபர் பார்த்திங்கன்னா இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஒடிசாவை பார்வையிடும் போது பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்து கன்னட பிரதமர் பதவிக்கு பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளி எம்பி போட்டி போடுறாரு. கன்னட பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த
நாடாளுமன்ற உறுப்பினராக சந்திர ஆர்யா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிக்கிறதா ஜஸ்ட் நியூஸ் மட்டும் வந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கர்நாடகா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் வந்து 2006 வந்து பார்த்திங்கன்னா கனடாவுக்கு வந்து குடிபெயர்ந்திருக்கிறாரு. இந்தியா கனடா ஒட்டாவா தொழில்நுட்ப கூட்டமைப்பினுடைய தலைவராக அவர் இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி கனடா நாடாளுமன்ற கீழவையின் உறுப்பினராக 2015, 19, 21 ஆகிய ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல்களில் அவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி எக்ஸாமுக்காக வந்து பார்த்திங்கன்னா இலவச முழு மாதிரி தேர்வு நடத்தியிருந்தோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வியூ பண்ணி டெஸ்ட் எல்லாருமே எழுதி பாருங்கள். அதுக்கான ஆன்சர் கீ வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் எழுதுங்க. நம்ம அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்தியன், ஒன்று லத்தி. அதனுடைய பேட்ச் 2 அட்மிஷன் வந்து நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இணைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.